அழிந்து வரும் இந்திய கலாச்சார வாழ்வியல் பகுதி 9. பட்டினி கிடப்பதால் ஆயுள் நீடிக்கிறது என்கிற ஒரு பேருண்மையை உலகிற்கு கொடுத்தது இந்திய மூதாதையர்கள் நம்முடைய குருகுலத்துல. பட்டினி கிடக்கிறதுக்கும் ஆயுளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கடவுளா உன்னை பட்டினி கிடக்க சொன்னாரு, ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்படுத்துறீங்க என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த பட்டினி என்கிற விஷயத்தை நம் மூதாதையர்கள் விரதம் என்கிற விஷயத்திற்குள் வைத்து ஆன்மீகத்திற்குள் திணித்து எக்கச்சக்கமான விரதங்களை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் நம்ம வேண்டாம், ஏன் கடவுளா சொன்னாரு என்று சொல்லிக்கொண்டு நம்ம புறக்கணித்து விட்டோம். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞான உண்மைகளை பார்த்து விடலாம். யுஎஸ்ஏல மேரிலாண்ட் ஸ்டேட் என்கிற ஒரு நாட்டுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில ஒரு ஆராய்ச்சி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான கலோரி உணவை அல்லது நோ கலோரி ஃபுட் அது சாப்பிட்டோம்னா ஆயுள் நீடிக்கிறது என்று அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. கலோரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா சத்து என்று பொருள். சத்து கம்மியான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆயுள் நீடிக்கிறது என்று அந்த கல்லூரியில கண்டுபிடிச்சு முடிச்சிருக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, எலிகள், நாய்கள், ஈக்கள், புழுக்கள் இந்த ஜீவராசிகளை ஒரு 3 குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. முதல் குரூப்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜீவராசிகளை நிறைய பட்டினி போட்டு ரொம்ப ரேரா சாப்பாடு கொடுத்து அதை பாக்குறாங்க ஒரு சில நாட்களுக்கு. இரண்டாம் குரூப் ஜீவராசிகளுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லெஸ் கலோரி ஃபுட், ரொம்ப கம்மியான சத்துள்ள ஃபுட்டை நிறைய நாட்களுக்கு கொடுத்து அது எப்படி ஆயுள் நீடிக்கிறது என்று பார்க்கிறார்கள். கடைசி குரூப், மூன்றாவது குரூப் ஜீவராசிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, நல்ல சத்தான ஃபுட், நல்ல விட்டமின் மினரல்ஸ் உள்ள சத்தான ஃபுட் கொடுத்து இந்த 3 குரூப்பையும் நெடு நாட்களுக்கு வைத்து அது என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த ஆராய்ச்சியுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, அந்த மூன்றாவது குரூப்ல இருக்கிற அந்த ஜீவராசிகள் எல்லாம் சாதாரண ஆயுட்காலத்தை விட கொஞ்சம் கம்மியாகவோ அல்லது அந்த ஆயுட்காலம் வரைக்கும் தான் வாழ்கிறது. ஆனால் இந்த கம்மியான சத்து, லெஸ் கலோரி ஃபுட், அந்த இரண்டாவது குரூப்ல இருக்கிற அந்த ஜீவராசிகள் ஆயுட்காலத்தை விட 20% அதிகமாக வாழ்வதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்டினி ரொம்ப நாட்கள் கழித்து உணவு கொடுத்த அந்த ஜீவராசிகள், முதல் வகை அந்த ஜீவராசிகள் ஆயுட்காலத்தை விட 50% அதிகமாக நீட்டித்து வாழ்வதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது 100 நாட்கள் 100 வருடம் வாழ வேண்டும் என்றால் 150 வருடம் வாழ்வதாக அந்த மாதிரி அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே பட்டினி கிடப்பதால் ஆயுள் நீடிக்கிறது என்று உலகிலே இருக்கிற பல யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம அதை அப்படி புறக்கணிச்சு விட்டுட்டோம். மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும், விரதங்கள் இருக்க வேண்டும். அனைவரிடமும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், மாதத்துல 2 நாளாவது நம்ம விரதம் இருப்போம். தயவு செஞ்சு இந்த இழந்த ஆன்மீக வாழ்விகளை மீட்டெடுக்க வேண்டும். மாதத்திற்கு 2 முறையாவது விரதம் இருங்கள். அனைவரிடமும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ். நன்றி.